எனக்கு அன்பான நண்பர்களே, உங்கள் எல்லாரையும் நான் திரும்பவும் மீட் பண்ணுறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிறிஸ்தவன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் பார்க்க போகிறோம். எப்படின்னா, இப்போ நம்மளை யாராவது பார்த்து நீங்கள் எந்த மதத்தை சேர்த்தவங்க, நீங்கள் ஒரு கிறிஸ்தவரா அப்படின்னு கேட்கும்போது நம்ம தைரியமாக சொல்லுவோம், ஆமாம் நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு கிறிஸ்தவள் அப்படின்னு நம்ம பதில் சொல்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் நம்மளே ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும். உண்மையிலேயே நம்ம கிறிஸ்தவரா? கிறிஸ்தவன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுதான் நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கணும். கேட்டுட்டு இதுக்கு பதில் அந்த கிறிஸ்தவன்கிற வார்த்தையிலேயே இருக்குது. ஒருவன் கிறிஸ்தவனா இருக்கிறான் அப்படின்னா, உண்மையான கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் என்றால் கிறிஸ்து அவனாக வாழ வேண்டும். ஒருவள் கிறிஸ்தவளாக வாழ வேண்டும் என்றால் கிறிஸ்து அவளாக வாழ வேண்டும். அதனாலதான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறோம். நம்ம அப்படி அந்த கொஸ்டினை கேட்கும்போது நமக்கே தெரியும், நம்ம உண்மையான கிறிஸ்தவளா, உண்மையான கிறிஸ்து அவளாக வாழ்கிறோமா, கிறிஸ்து அவனாக வாழ்கிறோமா என்று நம்மளை நாமே கொஸ்டின் கேட்கும்போது தான் நமக்குள்ள இருந்து பதில் தானா என்ன செய்யும், வெளியில வரும். சரி, கிறிஸ்து அவனாக வாழணும்னா என்ன செய்யணும்? நமக்குள்ள கிறிஸ்து வாசம் பண்ணணும். நாம கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, ரோமர் 13:14 பாருங்க. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். ஆமா, எப்போ நம்ம உண்மையான கிறிஸ்து அவனாக கிறிஸ்து அவளாக வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்போ நாம கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக மாறுகிறோம். கிறிஸ்துவை தரித்து கொண்டா நம்மகிட்ட என்னென்ன மாற்றங்கள் இருக்கணும்? நம்மளுடைய ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் நடவடிக்கைகளிலும் நாம் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். ஏசப்பா எப்படி இந்த உலகத்துல வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு சொல்லிலும் ஒவ்வொரு பார்வையில கூட நம்ம கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். அப்படி நம்ம வாழ முயற்சி செய்ய வேண்டும். அப்படி வாழ்ந்தால் நிச்சயமாக நம் வாழ்வு ஆண்டவருக்கு உட்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். அப்பொழுதுதான் மெய்யாகவே நம்ம ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் ஆவோம். நன்றி.